ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஈவன் ஆல் இண்டியா கோட்டாவோட கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ரெண்டு விஷயம், யாரெல்லாம் முதல்ல கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா, கொஞ்சம் லோயர் மார்க்கில் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் பார்க்குற மாணவர்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 lakh கட்டணும். ஈவன் நீங்கள் ஒரு 450க்கு மேலேயே ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஓ கண்டிப்பாக எனக்கு பெரிய பணம் இல்லை, ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற 784 எடுக்கு நம்மளுடைய சீரியல் நம்பர் ரேங்க் லிஸ்ட்ல அந்த 1ஆம் நம்பர்லேருந்து 784 பேர் கொடுக்க போறாங்க பார்த்தீங்களா, அந்த 784 கட்டாயமா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டால முதல்லயே ஒரு அலாட்மெண்ட்டை பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங் வரணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்றோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க, இது 2 வீடியோவை பிரிச்சுக்கலாம். முதல் வீடியோல பேசிக் இன்ஃபோ மட்டும், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்லாம் நான் ரெடியா வச்சுக்கணும். முதல் வீடியோல ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் வேணும், ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் கேட்குது, நான் என்னென்ன விஷயத்துல தகவல் ரெடியா இருக்கணும், இல்லை எனக்கு டவுட்டா இருக்கு நீங்களே பண்ணி கொடுங்க, அந்த மாதிரியான ஹெல்ப் கேட்கணும். நீங்க டேரெக்டா என்ன பண்ணுங்க, நமக்கு ஹெல்ப்லைன் கூப்பிட்டீங்கன்னா அவங்களே எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களே அழகாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ரைட், சரி வாங்க அந்த ரெஜிஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். mcc.nic.in இதுதான் நமக்கு இந்தியா முழுவதும் நடக்கிற அந்த ஆல் இண்டியா கோட்டா 15% உண்டான ஒரு கவுன்சிலிங் போர்ட்டல். இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்ட். இதில் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் அப்படின்னு யூஜி மெடிக்கல் நிறைய இருக்கும். நமக்கு தேவையானது யூஜி மெடிக்கல். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு கொடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூசர் கைடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேலே புதுச்சேரி பீப்புளுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதில் நேராக என்ன பண்ணிடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டோடனே முதல்ல நீங்கள் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கனாலே முதல்ல உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணால் நமக்கு முதல்ல அட்மிஷன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்டடி பண்ணுங்க. நான் ஸ்டடி பண்ணி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணுற வீடியோ நம்ம பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ரெஜிஸ்டர் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு பாலிசி, கண்டிப்பாக ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டரும் சில லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரும் ஸ்பெஷல் கேரக்டரும் கம்பல்சரி வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஷங்கர் வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு அடுத்த லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர்ஸ், இது மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கணும். எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபர்கெட் பண்ணுறதோ ரீசெட் பண்ணுறதோ அதெல்லாம் எப்போதுமே பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஃபீஸ் பேமெண்ட், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் பேமெண்ட் கட்டணும். சரிங்களா, இந்த ஃபீ நாட் ரீஃபண்டபிள். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 5000 ரூபாய் ரீஃபண்ட் வராது. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த 500 ரூபாய் ரைட் அமௌண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 500 ரூபாய் வந்து ரிட்டர்ன் வராது. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகரினா 1000 ரூபாய். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2,50,000 ரூபாய் கட்டுவீங்க, 5000 ரூபாய் வராது, 2 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5500 ரூபா கட்டுவீங்க, யார் எஸ்சி எஸ்டி ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்னா 11,000 ரூபாய் கட்டுவீங்க, 1000 ரூபாய் வராது, 10,000 ரூபாய் ரிட்டர்ன் ஆகும். ரைட், கோ ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த சேலஞ்சஸும் இல்லை. அப்டேட் இருக்குது பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேசிக் இன்ஃபோ அபவுட் யுவர் நீட் ஸ்கோர் கார்டு ரெஜிஸ்டர், அதாவது உங்களுடைய ரோல் நம்பரும் இது போனாலே அவங்க என்டிலேருந்து டேட்டாவை ட்ராக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பெயர் இதெல்லாம் ஃபீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் ஆகிடும். அப்ளிகேஷன் மாமூல பேசிக் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், லைக் நீங்கள் +2ல எடுத்த மார்க்கு, எந்த போர்டில் படிச்சிங்க, அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தா போதும். இது செலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூ கேன் டிசைட், நான் ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேனா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வாங்க. சரிங்களா, அதில் நீங்கள் ஆல் இண்டியா சீட்டு, ஓப்பன் சீட்டு, அப்புறம் அந்த பிஎஸ்சி நல் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் ஒருவேளை முஸ்லீமாக இருந்தால் இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இதெல்லாம் போகலாம். அப்புறம் இஎஸ்ஐ இன்டர்னல் கோடான் இருக்கு, அதுவும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் போகலாம். ஏஎஃப்எம்சியும் நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா, 8வது தான் டீம்டு யூனிவர்சிட்டி. மற்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபீஸ் அந்த 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்க, அதாவது என்னது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கேட்கும். சரிங்களா, டீம்டு யூனிவர்சிட்டி அட்லீஸ்ட் 5000 ரூபாய் கேட்கும். இதில் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் வாங்க. சரிங்களா, பை டிஃபால்ட் தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு பெருசாக பயனுள்ளதாக இருக்காது. நம்பர் 1 ஆல் இண்டியா சீட்டு, நம்பர் 2 ஓப்பன் சீட்டு, நம்பர் 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 3 தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். சரிங்களா, ரைட். அடுத்த லெவல் வந்து ஸ்கேன் ஆஃப் அப்லோடிங் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லாஸ்ட் இயர் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் ஃபீட் பண்ணால் போதுமானதாக இருந்துச்சு.
இந்த வருஷம் அவங்க கம்பல்சரி பேங்க் பாஸ்புக்கும் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் ஆகும். பட் இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடுறீங்களோ அந்த பேங்க் பாஸ்புக்கு பத்திரமா வச்சுக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், அதை அப்லோட் பண்ணணும். இப்போ பாருங்க, லாஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த என்ஆர்ஐக்கு வந்து நீங்கள் ஒரு இமெயில் ஐடிக்கு எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களை அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்களா? அவங்க அப்லோட் பண்ண பிறகு உங்களோட டேஷ்போர்டுக்கு பேக் எண்டில் எம்சிசியோட அஃபீஷியல்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி ஓகே அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து நீங்கள் என்ன உங்களுடைய டேஷ்போர்டை என்ஆர்ஐயாக மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் உங்களுக்கு சாய்ஸ்லாம் காமிக்கும். சரிங்களா? ரைட், இதுதான். அதில் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், யூஜி ஸ்கோர் கார்டு, வேலிட் பாஸ்போர்ட் ஃபார் ஹூ இஸ் அ ஸ்பான்சர். சரிங்களா? யார் ஸ்பான்சராக இருக்கிறாங்களோ அவங்களோட பாஸ்போர்ட். சரிங்களா? அப்புறம் என்ஆர்ஐ கேண்டிடேட், இப்போ என்ஆர்ஐயாவே கேண்டிடேட்டாக இருந்தாங்க, அது என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்பரேட் அத்தாரிட்டினா இந்தியன் எம்எஸ்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி வைக்கணும். சரிங்களா? அப்புறம் அஃபிடவிட் டூலி கோர்ட் நோட்டரைஸ்டு ஆர் அதாவது வந்து உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அது வைக்கணும். அப்புறம் கோர்ட் ஆர்டர் ஃபார் என்ஆர்ஐ கார்டியன், மேபி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவர் கார்டியனாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், இல்லை தேவையில்லை. சரிங்களா? அப்புறம் அஃபிடவிட், 2 இடத்துல அஃபிடவிட் கேட்டிருக்கிறாங்க, ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கையில் டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க, அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் என்ஆர்ஐ கார்டியன், சில பேருக்கு வராது, சில பேர் பேரண்டே இருப்பாங்க. ஒருவேளை கார்டியனா இருந்தால் என்ஆர்ஐ கார்டியன் வைக்கணும். அதுக்கப்புறம் ஓசிஐ கார்டு, ஒருவேளை நீங்கள் வந்து எம்பசி சர்டிஃபிகேட் போல நீங்கள் ஓசிஐ பர்சனாக இருந்தால் ஓசிஐ கார்டு வைக்கணும். ஃபாரின் நேஷனலுக்கு விசா, ரெசிடென்ட் பர்மிட், ஒர்க் பர்மிட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பேமெண்ட், எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், டொமிசில் அந்த பேமெண்ட் வந்து 2 lakhோ 10,000ஓ 5,000ஓ இதை கட்டணும். அப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது நமக்கு அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணுவாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. வில்லிங்னஸ் அப்கிரேடேஷன் ஃபார் ஃப்ளோட்டிங் ஃப்ரீஸ், இதெல்லாம் வரப்போகிற வீடியோக்குள்ள நம்ம நிறைய சொல்ல போகிறோம். முக்கியமாக நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறீங்க, அதில் இதில் ஃப்ரீஸில் இருக்கிறீங்க, உங்களோட லாகின்ல இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இதில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. இந்த கேஸ்டோ பிடபிள்யூ நமக்கு தேவைப்படாது. நீட் இஜே ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட். நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அப்லோட் கேட்குறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற முதல் ஆப்ஷனு. அதில் நீங்கள் அக்ரி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொசீட் போயிடும். அதை நீங்கள் பேசிக் டேட்டா ஃபில் பண்ண வந்துடும். அவசரப்பட்டு தவறாக எதுவும் பண்ணிடாதீங்க. எப்போதுமே ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு மெதுவாக பண்ணுங்க. சரிங்களா? ரைட், நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, தெரியல சார், எனக்கு இதை பற்றி ஐடியாக்கள் இல்லை, நான் வந்து புதுசாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்மளை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தரை மீட் பண்ணி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மெயினாக வந்து அடுத்து பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டிங்களான்னு, இப்போ நம்ம ஜேஇஎல்லாம் அப்ளிகேஷன் போடும்போது கேண்டிடேட் நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துடுங்க, ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஐ ரீடு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவலில் போயிடும். அது மாதிரி ஹெல்ப்லைனுக்கு போயிடுங்க. ஹெல்ப்லைன் இருக்கவங்க நம்மளே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இதை பிடிச்சிட்டு நீங்கள் சேவ் கொடுத்த உடனே அடுத்த லெவலில் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், அம்மாவோடைய பெயர் என்ன, அஸ்பர் நீட் ஸ்கோர் கார்டு என்ன இருக்கோ அதே மாதிரியே போட்டுருங்க. போட்டுட்டிங்கனாலே அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஒரு ஓடிபி, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீட்டில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபர்தர் எல்லா கம்யூனிகேஷன் இந்த ஓடிபி தான், மெயிலுக்கு ஒன்று வரும், மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி ஒன்று போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுவிடும். உள்ளே போயிட்டு ப்ரொஃபைலை ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க. ரைட், ஓகே. ஸோ பார்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பாருங்கள், இல்லை ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, அம்மா பேர், உங்களுடைய பிறந்த தேதி போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரொம்ப கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ டவுட் இருக்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணி கூப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.